பரிசுத்த அபிஷேகம் பெற்றது ஈஸி, அதை கட்டி காக்கிறது ரொம்ப கடினமான காரியம். பரிசுத்தம் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பொருள் மாதிரி. பிசாசவன் சுற்றி சுற்றி வருவான், உங்களை உடச்சி பார்ப்பான், விட மாட்டேங்கிறியா உன்ட்டு ஆண்டவர் இருக்கான்னு சொல்லி பிசாசு என்ன பண்ணுவான், உங்களை சுற்றி சுற்றி தான் வருவான். இந்த பிசாசு உலகத்தின் அதிபதி. உன்னை எந்த இடத்துல விட பார்ப்பான், உன்னோட என்ன பலவீனம் இருக்குது, எங்கே அடித்த விழுவ, கர்த்தருக்கு விரோதமாக எதை செய்ய வைக்கணும், சபையில் பேசு, சண்டை போடு, பாவம் செய். இதுதான் பிசாசுடைய வேலை. அன்பான கர்த்தர் தேவச்சனமே, நம்ம பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது எந்த பாவமும் எந்த இச்சைகளோ மனுஷிகமோ சுயத்திலே செய்ய முடியாது. இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய தேவச்சனமே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ல வார்த்தை எதுமா, நீ ஆண்டு சமூகத்தில் இருந்தால் உன்னோடு இருப்பார். நிச்சயமாக இன்னைக்கு நான் சொல்கிறேன், உங்களுடைய ஆத்மாவை அழிக்க தான் அவனுடைய வேலை. ஆனால் ஆண்டவர் உன் ஆத்மாவை பரலோகத்துக்கு கொண்டு போதா இருக்க. இதுக்கு தான் வரங்களும் கனிகளும் பரிசுத்தத்தோட வேத வசனத்தின் மூலமாக பிசாசு என்ன பண்ணணும், ஜெயிக்க முடியும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் வேதம் சொல்லுகிறது. அவன் ஒரு வழியே வந்தான் 7 வழியை ஓடி போவான்.